ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ். இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டுருங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இது வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் பார்த்துக்குங்க. வெள்ளிக்கிழமை அழகாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் என்னோடய வீட்டுக்காரும் கோயிலுக்கு இந்த சாரீ தான் எடுத்தேன். பொதுவாக கருப்பு கட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, ஆனால் இது கருப்பு மிக்சடு தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் முக்கால்வாசி இடையில இந்த சாரீ எடுத்து கட்டிடுறது. அப்படியே வந்தார் என் வீட்டுக்காக, கொஞ்சம் ஃப்ரேம்குள்ளே வாங்க அப்படின்னா ஓடிட்டார். சரி, பின்னாடி ஜடை ஒரு மாதிரி கோணின மாதிரியே இருக்குது பாருங்கம்மானா, அதுவும் பார்க்கல, போயிட்டார். பார்த்தீங்களா, பொண்டாட்டியை ரசித்து இப்படி கட்டுமா சாரி, அப்படி கட்டுமா தலை இப்படி பின்னுமா அப்படிங்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சா எவ்வளோ வரம் தெரியுமா. சில பேர்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டுக்காரெலாம். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்புறம் கிளம்பிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். எங்கே கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாராகி அம்மன் தான் நாங்கள் சாமி கும்பிட போனோம். அது ஏதோ மனசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு போன தடவை போகும்போதும். சரி, இந்த தடவை நம்ம வெள்ளிக்கிழமை போயிட்டு வரலான்னா ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. ஆனால் அந்த கோயிலில் ஒரு வீடியோ எடுத்துடணும்னு நினச்சேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணாபுரத்தில், திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் கேடிசி நகர் கிருஷ்ணாபுரத்தில் சாரதா ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலை ஒட்டியே வரணும். இந்த ஸ்கூலை ஒட்டியே வந்தோம் அப்படின்னாக்க லெஃப்ட் சைடு இந்த வழி போகும். லெஃப்ட் சைடு இந்த ரோடு போகும். இந்த மெயின் ரோட்லேயே வந்தோம் அப்படின்னா ஒரு செம்மண் ரோடு கீழே லெஃப்ட் சைடு அப்படி பிரியும். அப்போ அந்த செம்மண் ரோட்டில் தான் போகணும். இது நாங்கள் வரும்போது எடுத்தது அப்படின்னு ரிவர்ஸில் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, அது போகும்போது தானே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போட்டனால எல்லாம் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அப்படி இருக்கும். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வனவாராகி அம்மன் திருக்கோயில், வனவாராகி அம்மன் திருக்கோயில். இதில் இப்படியே லெஃப்ட் அப்படியே திரும்பணும் அப்படின்னா அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். இது ஃபுல்லாக அப்படிங்க பச்சை பசேர்னு வச்சுருக்காங்க அழகாக. கோயிலை சுற்றி நிறைய காய்கறிலாம் போட்டும் அவங்க எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வரவங்க தேவையானது ஃபுல்லாக வெத்தலைங்க, அவ்வளோ பெரிய வெத்தலை. போன தடவை வந்தப்போ இந்த மோட்டரில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்க. ஆனால் இந்த தடவை அது இல்லை. போட்டா இருந்துச்சுப்பா, அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒன்றையும் காணும். அதுதானே தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய பெரிய வெத்தலை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். போன தடவை நான் வீடியோ எடுத்து பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன். கருவறைக்குள்ளே மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போக மாட்டேன்னா ரீசார்ஜ் பண்ணல வாட்ஸ்அப்லையா, எங்கள் அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கொடுக்க முடியாது, உமேஷ் தான் கொடுக்க முடியாது. கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் நிறைய பேர் வருவாங்க. அந்த பௌர்ணமி, அந்த நவமி இதிலலாம் பயங்கர கூட்டமாக இருக்குமா. ஒரு தடவை அப்போ வீடியோ எடுக்கணுன்னு இருக்கேன். நேராக இருக்க பிள்ளையார், லெஃப்ட் சைடு தான் கோயில் இருக்குது. இப்பெல்லாம் ஒரு ஓரமாக கழட்டி போட்டிருந்தாங்க. நாங்களும் அது கூடவே கழட்டி போட்டு அப்படியே உள்ளே போகலான்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே உங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா வராகி அம்மனை அப்படியே மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் ஒரு சிலது நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வேண்டுதல் வச்சு நீங்கள் நிறைவேற்றிக்குங்க. ரொம்ப நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு அது நிறைவேறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் அரைச்சி பூசணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்களாம். மஞ்சள் முத நாளே பன்னீரில் ஊற வச்சு அந்த பன்னீரை எடுத்துகிட்டு அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அம்மியில் அங்கே வச்சு அரைக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்கள மாதிரி அரைப்பாங்க. அரைச்சிட்டு இங்கே சாமிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பூஜை பண்ணி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சளும் கொடுப்பாங்க. நமக்கும் மஞ்சள் கொடுப்பாங்க. அந்த மஞ்சளை கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் சூப்பராக சரியாயிருமா. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். பிரசாதம் கொடுத்தாங்க, அதே மாதிரி மஞ்சள் கொடுத்தாங்க. அப்புறம் திருநூறு குங்குமம் எடுத்துகிட்டு ஒரு கையில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் அப்படியே சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது எல்லாமே ஒரு சின்னது கிடையாது, பெரிய நம்பிக்கை தான். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அது அன்னைக்கு அவங்க ஒரு சில பேர் சொன்னாங்க, என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு பிரசாதம் இன்னும் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா இந்த கற்கண்டு பாயாசம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு இதெல்லாம் வேண்டுதல் வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வாங்கி சாப்பிட்றது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது.
அப்புறம் திருநூறு குங்குமம்லாம் வச்சுட்டு சக்கரை பொங்கலை வந்து கையில் கொடுத்த பிரசாதம் வந்து வாயில் போட்டால் தான் நமக்கு வந்து திருநூறுலாம் வைக்க முடியும். அதனால் அதை ஃபஸ்ட் நான் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மீதி மஞ்சள் இருந்துச்சு, அதை வந்து ஒரு பேப்பரில் மடித்து என் வீட்டுக்காரர் கொடுத்தாரு. பேக்கில் வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போன ஒரு 25 பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயசம் பார்த்திங்கனாக்கா கற்கண்டு பாயசம்னு நினைக்கிறேன், அரிசிலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அதையும் அப்புறம் நாங்கள் ரொம்ப சூடாக இருந்துச்சு, கொஞ்சம் மெதுவாக அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நான் நிற்கிறதுக்கு பின்னாடியெல்லாம் நல்ல பச்சை பசே நிறைய காய்கறிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. போன தடவை நாங்கள் வந்தப்போ 1 மாதம் ஆகுது. இப்போல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க போல். அப்புறம் எதுவுமே காணலை. இங்கே தோட்டத்துலேயே வந்து கத்திரிக்காயெலாம் விளைவிக்கிறாங்க போல். அந்த கத்திரிக்காவை எடுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் எவ்வளோன்னு கேட்டு வாங்கிக்கலான்ட்டு எங்கள் தோட்டத்தில் விடதாங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து 25 ரூபா கொடுத்து வாங்கினோம். கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வந்து தோட்டத்து காய் தானே, பூச்சி மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காமல் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு 1/2 கிலோ வாங்கினோம். அப்புறம் நெல்லிக்காயும் அதே ரேட்டு தான். நாங்கள் இப்போ நெல்லிக்காய் நம்ம வீட்லேயே மரம், பெரிய மரம் இருக்குது. அதனால் வந்து நெல்லிக்காய் வேண்டாட்டு கத்திரிக்காய் மட்டும் வாங்கிக்கிட்டோம். நான் எங்கே போனாலுமே பேக்கில் ஒரு 2-3 பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிறது. இப்போ பார்த்திங்களா, திடீர்னு ஒரு கத்திரிக்காய் வாங்க வேண்டியிருந்துச்சு, கவர் தேடணும். அதுக்காகவே 2 கவர் வச்சுப்பேன். அதே மாதிரியே இன்றைக்கி பேக்கில் இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் கத்திரிக்காய் பேக்கில் வாங்கிட்டு திங்க கிளம்பிட்டோம். அப்படி எடுத்துகிட்டே போனீங்க லெஃப்ட் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னா கத்திரிக்காய் செடி கொஞ்சம் தானே இருக்குது. என் வீட்டுக்காருக்கு இந்த வெத்தலை செடி ரொம்ப பிடிச்சிச்சு போல. ஃபுல்லாகிடு ஏற்கனவே நான் எடுத்துகிறேன், இன்னும் என்னத்தை ஃபுல்லாக எடுக்க அப்படின்னு. அது இன்னும் தண்ணி பாஞ்சிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். சரி இந்த தடவை அந்த டைமில் நாங்கள் வரல போல். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்ல ஐப்பா. ஐப்பா நல்லா சத்தமாக சொன்னால் தான் கேட்கும். சாதகாலத்துக்கு கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. எந்த ஊர்? பின்னாடி கோயில் இருக்குது. எந்த ஊர் இது வந்து நம்ம கெடிஸ் பக்கத்தில் ஊர். இதுதான் கெடிஸ் நகர். எல்லா ஊர்லேயும் இருக்குமா? கெடிஸ் நகரில் திருநெல்வேலி கெடிஸ் நகரில் சாதா காலேஜுக்கு பின்னாடி. என் வீட்டுக்கார சொன்னது கேட்டுச்சா என்னன்னு தெரில. திருநெல்வேலி கேடிசி நகரில் சாரதா காலேஜுக்கு பின்னாடி இருக்குது இந்த கோவில் அப்படிங்கிறாரு. வனவாராகி அம்மன். சாமி கும்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா பாய்.